ஃப்ரேஷல் வேர்ப் சாதாரண வேர்புடன் ஒப்பிடும்போது ஃப்ரேஷல் வேர்ப் சில வேளைகளில் வித்தியாசமான மீனிங்கை தரும். ஃப்ரேஷல் வேர்பை சரியாக யூஸ் பண்ண தெரிந்தால் இங்கிலீஷில் கதைக்கும் போது எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இந்த வீடியோவில் ட்ராவலிங்குடன் சம்பந்தமான சில ஃப்ரேஷல் வேர்பை தான் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். See somebody off. See somebody off. இதனுடைய அர்த்தம் யாருக்காவது நாங்கள் குட் பை சொல்லுவதை குறிக்கும். அதாவது வழி அனுப்புதல். I went to the airport to see my friend off. I went to the airport to see my friend off. அதாவது என்னுடைய ஃப்ரெண்டை வழி அனுப்புவதற்காக நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். I'll see you off. I'll see you off. நான் உன்னிடமிருந்து விடை பெறுவேன். Set off. Set off. நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கும் போது சொல்லும் phrasal verb set off. We set off for Colombo last night. We set off for Colombo last night. நாங்கள் நேற்றிரவு கொழும்புக்கு பயணத்தை ஆரம்பித்தோம். ரைட், இங்கு கவனிக்க வேண்டியது ப்ரெசன்ட் டென்ஸிலும் பாஸ்ட் டென்ஸிலும் செட் ஆஃப் என்றுதான் வரும். அதைவிட எந்த இடத்திற்கு பிரயாணத்தை தொடங்குகின்றோமோ அதற்கு முன்பு for பயன்படுத்த வேண்டும். He set off for India yesterday. He set off for India yesterday. அவன் நேற்று இந்தியாவுக்கு பயணத்தை ஆரம்பித்தான். Get on. Get on. Bus, train, plane இவற்றில் ஏறும்போது பயன்படுத்துவது get on. She is getting on the bus now. She is getting on the bus now. அவள் இப்போது பஸ்ஸில் ஏறிக்கொண்டிருக்கிறாள். Get in. Get in. கார் டாக்ஸியில் ஏறுவதற்கு பயன்படும் phrasal verb get in. He got in the car. He got in the car. அவன் காருக்குள் ஏறினான். Here we have to remember get on the bus, get on the train, get on the plane. But get in the car, get in the taxi. Take off. Take off. Take off என்றால் சாதாரணமாக ஆடையை களைதல் என்ற மீனிங்கை தரும். பட் நாங்கள் ட்ராவலிங்குடன் சம்பந்தமான மீனிங்கை பார்ப்போம். பிளேன் ஏர்போர்ட்டில் இருந்து புறப்படுவதை நாங்கள் டேக் ஆஃப் என்று சொல்லலாம். The plane took off 10 minutes ago. The plane took off 10 minutes ago. 10 நிமிடங்களுக்கு முன்பு பிளேன் புறப்பட்டது. Get off. Get off. பஸ், ட்ரெயின், பிளேனிலிருந்து இறங்குவதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம். This is your stop. Get off the bus. This is your stop. Get off the bus. பஸ்ஸை விட்டு இறங்கு, இது உன்னுடைய நிறுத்தம். Pick somebody up. Pick somebody up. உங்களுடைய காரில் யாரையாவது ஏற்றிக்கொண்டு போவதற்கு பிக்கப் என்ற phrasal verb-ஐ பயன்படுத்தலாம். I'll pick my friend up after he gets off the train. I'll pick my friend up after he gets off the train. எனது நண்பன் ட்ரெயினை விட்டு இறங்கிய பிறகு அவனை காரில் கூட்டிக் கொண்டு போவேன். Drop somebody off. Drop somebody off. ஓகே, காரில் ஏற்றிய ஒருவரை ஒரு இடத்திற்கு கொண்டு போய்விட நாங்கள் பயன்படுத்தும் phrasal verb I'll drop you up at the railway station. நான் உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ராவலிங்குடன் சம்பந்தமான சில ஃப்ரேசல் வேர்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். டேக் கேர்.